2002 குஜராத் இனப்படுகொலையில 3000 இஸ்லாமியர்கள் துள்ள துடிக்க கொல்லப்பட்டாங்க. அமைச்சரவையில ராம்விலாஸ் பாஸ்வான் கூட்டணியிலிருந்து விலகிட்டாரு. கருணாநிதியோட திமுக அரசு அந்த கூட்டணியிலே தொடங்குச்சு. அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அது அந்த மாநிலத்தினோட உள் விவகாரம் அப்படின்னு. 98ல பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கும் போது பண்டாரங்களின் கட்சின்னு விமர்சித்த அதே கருணாநிதி 99ல அதே பாஜகவோட கூட்டணி வைக்கிறார். அதுக்கு அவர் சொன்ன சமரச காரணம் தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம். அதுல ஒரு 3 செய்தி சொல்லியிருந்தாங்க. ஒன்னு, ராமர் கோயில் சிக்கலை மீண்டும் எடுக்க மாட்டோம். 2வது, பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம். 3வது, காஷ்மீர் சிக்கல் 370ஐ தகர்க்க மாட்டோம். இது 3 சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் கருணாநிதியும் திமுகவும் பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. 2002 குஜராத் படுகொலை நடந்து முடிஞ்சதுக்கு பிறகாக மோடி ஆட்சியை நீக்கணும் அப்படின்னு இந்திய நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புடன் கூடிய விவாதம் நடைபெற்றுச்சு. இந்த வாக்கெடுப்புடன் கூடிய விவாதத்தில் மோடிக்கு எதிராக மம்தா பானர்ஜியும் சந்திரபாபு நாயுடுவும் தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வாக்களிக்க வச்சாங்க. ஆனா மோடிக்கு ஆதரவாக திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாக்களிக்க வைத்து மோடி ஆட்சி தொடர வழிவகை செய்தது திமுகவும் கருணாநிதியும். 2019ல ராமர் கோயிலை கட்டிக்கொள்ளலாம்னு தீர்ப்பு வருது. அதை ஆதரித்த ஸ்டாலின் தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அறிக்கையும் கொடுத்தார். RSS திராவிட கழகம் போல ஒரு சமூக இயக்கம் அப்படின்னு சொன்னது நாங்க இல்ல, அன்றைய திமுக தலைவர் கருணாநிதி. பாஜக குறித்து தவறான அபிப்பிராயம் சிறுபான்மையின மக்கள் மத்தியில உருவாக்கப்பட்டிருக்குது. இதனை போக்க வேண்டிய பொறுப்பு திமுகவினுடைய இளைஞர்களான உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னது கருணாநிதி. இப்ப சொல்லுங்க, யாரு? பாஜகவின் பி டீம். எதிர்கட்சியா இருக்கும் போது பிளாக் பலூன், ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஒயிட் அம்ப்ரெல்லா.